புரியுதா உங்களுக்கு? இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது சார். ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, இடத்த ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக தான் அந்த லெட்டர் பேட் வச்சிருக்காருன்னு அவன் நிரூபிச்சிட்டான்ல. இப்போ வந்து இப்ப எதுக்கு இந்த லெட்டர் பேட் வச்சிருக்காரு ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறாருன்னா, அந்த லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து போர்டை வந்து எல்லா ஊர்லயும் வச்சு வந்து எந்த இடத்த ஆட்டையை போடலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்றது தான் லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. அரசியல் கட்சி தலைவர்னு யாரு? அரசியலா இயங்கணும், கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், வந்து மக்கள் சக்தியை பெருக்கிக்கணும். இதான அரசியல். அவரே அதான் சொல்றாரு, பறையர் சமூக மக்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறது ரோல் அப்படிங்கிறாரு. யாரு இவருக்கா? ஆமா, அதனாலதான் பறையர் பேரவைன்னு வச்சு செயல்பட்டு வர்றாரு. அதனாலதான் RSS பிஜேபி கூட இருக்கிறாரா, இந்து மக்கள் கட்சி கூட இருக்கிறாரா, அதனாலதான் வந்து பாஜக கூட இருக்கிறாரா? ஒரு வழி இருக்கிற மாதிரி அவரு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து ஏதோ அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் தானே. அதான் அது என்ன அதிகாரத்தை நோக்கி எப்படி நகர்த்துறது? அவர் வந்து ஒரு தலித் மக்கள் அமைப்பா திரண்டு அனைத்து மக்களுடைய வந்து அங்கீகாரத்தையும் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருமாறி இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு ஒரு தலித் தலைமையில் உருவாகி இருக்கிற தலைமைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக நீ வந்து அரசியல் பேசினா பரவாயில்ல, விமர்சனம் பண்ணா பரவாயில்ல, நீ உன்னுடைய எஜமானர்கள் சொல்லிக் கொடுப்பதை வந்து கேட்டுக்கிட்டு உன்னுடைய எஜமானர்களை வந்து நீ சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சி அடைய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் இன்றைக்கு உருவாகி இருக்கிற தலித்து தலைமையில் எழுச்சி பெற்றிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைமையை வந்து ஒருமையில் பேசுவதும், அந்த கட்சி தலைமையை வந்து நீ சிதைப்பதும், அந்த அமைப்புக்கு எதிராக நீ வந்து RSS பாஜக அந்த அம்பேத்கரிய கொள்கைக்கு நேர் விரோதியாக இருக்கிற பிஜேபி, RSS, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, நாம் தமிழர் உள்ளிட்ட இவர்களோடு நீ கூட்டு சேர்ந்து கொண்டு, ஏன் இன்னும் சொல்ல போனா பாமக, வன்னியர் சங்கம், இவர்களோடு நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ எதிர்ப்பது தான் பழையர்களை வந்து அதிகாரத்தை நோக்கி செல்வதா?